Shall I start? மாணவர்கள் மற்றும் மத விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் இந்நேரம் மாலை வணக்கம். இன்றைய இந்த தருணத்திலே நாங்கள் பாஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஊடாக டபிள்யூடி தமிழ் மீடியத்தில் எங்களோட கற்கை நிறைய தொடர்றதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாணவர் குழு இதில் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த பாஸ் இன்ஸ்டிடியூட் தொடர்பான சில அறிமுக விடயங்களையும் இந்த உங்களோட டபிள்யூடி கற்கை நிறையில நீங்க என்னென்ன விடயங்களை எவ்வாறு கற்க போறீங்க, என்ன உங்களோட எதிர்காலத்தை எப்படி நீங்க அணுக போறீங்கன்ற விஷயங்கள் அந்த விடயங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த இந்த செஷன் இந்த இந்த நேரத்துல நீங்க இந்த விடயங்களை நீங்க தெளிவுபடுத்தி கொண்டு உங்களோட எதிர்கால திட்டமிடல்களை நீங்க செய்து கொள்ளலாம். உங்களோட வேலை வாய்ப்பு தொடர்பாகவும் சரி, தொடர்ந்து நீங்க கற்றுக்கொள்கின்ற விடயங்களை நீங்க என்னென்ன விடயங்களை கற்றுக்கொள்ளணும் என்ற தெளிவான விடயங்களையும் சரி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே முதலாவது நாங்கள் இன்றைய தருணத்தில் இந்த தருணத்திலே பாஸ் இன்ஸ்டிடியூட் அதன் சேவை என்ன, அதுல நிர்வாக அங்கத்தவர்கள் யார் யார் இருக்கின்றார்கள், அதோட உங்களுக்கு எவ்வகையான சேவைகள் இந்த பாஸ் இன்ஸ்டிடியூட் வழங்குகின்றது என்ற விடயங்களை நீங்க இன்றைக்கு இதில் தெரிஞ்சு கொள்ளலாம். அத்தோடு இந்த டபிள்யூடி மட்டம், அதாவது முதலாவது மட்டம் மற்றது இரண்டாவது மட்டம் மற்றது மூன்றாவது மட்டங்களிலே என்னென்ன பாடங்கள் உங்களுக்காக கற்பிக்கப்பட இருக்கின்றது, உங்களுக்காக இருக்கின்ற வளவாளர்கள் யார் என்ற விடயங்களை நீங்க இன்றைக்கு நீங்க தெளிவுபடுத்தி கொண்டு அதற்கும் மேலதிகமாக உங்களுக்கு ஏதும் வினாக்கள் இருப்பின் அவற்றையும் நமது வளவாளர்களாக இன்றைய சந்தர்ப்பத்திலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற கலாநிதி லோகேஸ்வரி சூரியகுமாரன் மேடம் மற்றும் அனுஜா ரவீந்தர் மேடம் மற்றும் எமது பாஸ் இன்ஸ்டிடியூட்டின் டிரெக்டராக இருக்கக்கூடிய மஞ்சுள ஹேவாகே சார் அவர்களிடமும் நீங்க உங்களோட தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே நாங்க நெக்ஸ்ட் டைப் ப்ளீஸ். நாங்கள் இந்த தருணத்துல இந்த பாஸ் இன்ஸ்டிடியூட் சில அறிமுகம், அத்தோடு நிர்வாக உறுப்பினர்கள் யார் யார், இந்த டபிள்யூடி என்றா என்ன, ஏன் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும், அதனுடைய நன்மைகள் என்ன, அதை படிக்கிறதால படிச்சு கொள்றதால என்ன நன்மைகள் உங்களுக்கு இருக்கு என்ற விடயங்களையும், அதோட ஸ்ட்ரக்சர் அதோட அமைப்பு எப்படி இருக்கு என்ற விடயங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு இந்த விரிவுரையாளர்கள் குழாத்தையும் நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். பாஸ் இன்ஸ்டிடியூட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பஹா மாவட்டத்தில் அதன் தலைமையகத்தை கொண்டிருக்குது. பாஸ் இன்ஸ்டிடியூட் பணிப்பாளர் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இந்த வருடம் தமிழ் மீடியத்தில் இந்த கற்கை நிறைய ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில் இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இணைந்து கொண்டு இந்த கற்கை நிறைய எமது கல்வி நிறுவனத்தோடு உங்களை இணைத்து கொண்டு இந்த சேவையை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொண்டு உங்கள் கல்வி நடவடிக்கையில் முன்னெடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எங்களோட பாஸ் இன்ஸ்டிடியூட்டின் விஷன் மிஷன் மற்றும் என்னென்ன கற்கை நெறிகளை அவர்கள் தொடர்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்க ஒன்று டபிள்யூடி அதன் லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 என்ற விடயங்களை இங்கே மேற்கொள்றாங்க. அதே நேரம் சிஏ லெவல் 1 லெவல் 2 இங்கே நீங்க கற்றுக்கொள்ளலாம். அதில் சிஎம்ஏலையும் லெவல் 1 லெவல் 2 என்ற விடயங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நமது நிர்வாக உத்தியோகத்தர்கள் என்ற அடிப்படையில் பாஸ் இன்ஸ்டிடியூட் டிரெக்டர் பணிப்பாளர் UHMS சஞ்சீவ ஹேவாகி என்ற எங்களோட சார் தான் எங்களோட டிரெக்டரா இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு இருக்கின்றார். அதே நேரம் இந்த தமிழ் மொழி மூலமான கற்கை நிறைய இணைப்பாளராக ரவீந்தர் ஆகிய நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும். நான் இதை கோஆர்டினேட்டராக இதில் செயற்பட்டு கொண்டிருப்பேன். எனவே உங்களுக்கான எந்த ஒரு தெளிவுபடுத்தலையும் இந்த நேரம் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நெக்ஸ்ட். டபிள்யூடி என்றா எங்களோட அதன் அறிமுகம், அதை ஏன் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும், அதாவது AAT என்றது அசோசியேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் டெக்னீஷியன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்றது அதோட விரிவாக்கம். இது நிதியியல் மற்றும் கணக்கியல் துறையில் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்க உங்களோட நடைமுறை வாழ்க்கையோட கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துறை தான். இதுல அரசு மற்றும் தனியார் துறைகள்ல நீங்க வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தா இந்த கற்கை நிறைய தொடர்ந்து
மேலும் மேலும் இதை ஒரு அடிப்படையாக வைத்து மேன்மேலும் நீங்க கற்கை நெறிகளை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த WAT உங்களுக்கு வழங்குகின்றது. இதுல பாத்தீங்கன்னா இதுல எவ்வாறான மாணவர்கள் இதுல கலந்து கொள்ளலாம் என்று பாத்தீங்கன்னா GCAL எடுத்து விட்டு இதுல நீங்க மேற்படிப்புகளை பல்கலைக்கழகங்கள் ஊடாகவோ மேலே கல்வி சாலைகளுக்கூடாகவோ கலந்து கொள்ள முடியாதவர்கள் கட்டாயம் நீங்க இந்த WAT கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம், ரைட்? அதோட இது ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டுமா இருக்காது, சொன்னது போல உங்களுக்கான நடைமுறை சாத்தியமான நடைமுறை ரீதியான பல விடயங்களை நீங்க கற்கக்கூடிய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த கற்கை நெறி உள்ளடக்கி இருக்கு. ஏன் இந்த WAT நீங்க தெரிவு செய்யணும்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும், ரைட்? அதுல பாத்தீங்கன்னா நீங்க பாடசாலை காலத்தை முடிச்சிருப்பீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை தேடி நீங்க போக வேணும். அந்த சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு தொழில் சார்ந்த தகமைகளை வழங்குறதுக்கு இது ஒரு உந்துகோலா இருக்கும். அதே நேரத்துல நீங்க உயர்தரத்துல நீங்க கல்வி கற்று நீங்க அதுல நீங்க துறை தேர்ந்து வந்தாலும் இது ஒரு மேலதிக ஒரு தகமையாக உங்களுக்கு இருக்கும், ரைட்? அப்ப இந்த ஒரு துறையிலையும் உங்களை ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா அவங்க எடுத்துக்கொள்றதுக்கு உங்கள்ட்ட அந்த தரம் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்ப WAT என்றது மேலதிக ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தரத்தை உங்களுக்கு தந்துடும். அப்ப அது அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நீங்க இதை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட நல்ல ஒரு லைஃப் கரியரை உங்களுக்கு லைஃப்ல நல்ல கரியரை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விடயமாகவும் இது இருக்க போகுது. ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா கணக்கியல் துறையில நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட முதல் மட்டத்துல நீங்க சின்ன வேலை வாய்ப்புகளை பெறணுமா இருந்தா இந்த WAT உங்களுக்கு உதவி செய்யும். நன்றி. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா இந்த கற்கை நெறியை மேற்கொள்றாங்க பெரும்பாலும் உயர்தர வர்த்தக பிரிவுல இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக இந்த கற்கை நெறிகளை பின்தொடர்வது வழக்கம். இவர்கள் தான் அவங்களோட கரியர்ல இந்த துறைகள்ல சாதிக்கிற ஒரு மாணவர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த WAT கற்கை நெறியையும் இவர்கள் பின்பற்றுவதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியமான விடயங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் நிறைய சாதனைகளை படைக்கின்ற ஒரு மாணவர்களாக இந்த WAT அங்கத்துவம் பெறுகின்ற இந்த கற்கை நெறியை முடிக்கின்ற மாணவர்கள் சான்றாக இருக்கின்றார்கள். அத்தோடு இந்த WAT முடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் சமூகத்துல கிடைக்கும் என்றது அடுத்து நான் உங்களுக்கு கூறக்கூடிய ஒரு விடை. நெக்ஸ்ட், மேலதிகமான இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக எமது விரிவுரையாளரான அனுஜா மேடம் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அனுஜா ரவீந்தர். நான் சிரேஷ்ட விரிவுரையாளராக திருகோணமலை வளாகம் கிழக்கு பல்கலைக்கழகத்துல கடந்த 13 வருடங்களாக கடமையாற்றி கொண்டு இருக்கிறேன். நான் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க படிப்பிக்கிறோம். இப்ப இந்த WAT-ல இப்ப நான் ஏன் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகியிருக்கிறேன்னு சொன்னா, இப்ப WAT-யால ஈவன் எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட நாங்க கைட் பண்றது அப்படின்னு சொன்னா, நீங்க டிகிரியோட சேர்த்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கட்டாயம் தேவைன்றதுதான். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ன்றது இப்போ உங்களோட சிவில நீங்க பாத்தீங்கன்னா when you develop your சிவில உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அப்ப எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல நீங்க OL A லெவல் உங்களோட ரிசல்ட்ஸை போட்டுக்கொள்வீங்க, ஈவன் டிகிரி என்றாலும் டிகிரியை போட்டுக்கொள்வீங்க. ஆனா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் போது இந்த ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட்ஸ் ஆன WAT, CIMA, சார்ட்டர்ட், ACCA இப்படியான விஷயங்கள் நீங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ன்றதுக்குள்ள நீங்க போட வேண்டி வரும். ஸோ உங்களுக்கு தெரியும், டிகிரி இருந்தாலும் இனி நாங்க ஜாப் மார்க்கெட்டுக்கு போறோம்னு சொன்னா எங்களுக்கு கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஒன்றோ ரெண்டோ பல ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை. ஏன்னு சொன்னா ஃபியூச்சர்ல நாங்க கம்பீட் பண்ணணும், மற்ற கேண்டிடேட்ஸோட கம்பீட் பண்றதுக்கு எங்களுக்கு கட்டாயம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தேவை. ஸோ நீங்க செகண்டரி எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ்
உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சிறந்த ஒரு படிப்பு தான் இந்த AAT என்றது. அப்ப இந்த AAT பதிவு செய்யணும்னு சொன்னா ஆக குறைந்த குவாலிஃபிகேஷன் என்ன, மினிமம் உங்களுக்கு என்ன தகமை வேணும் இந்த AAT படிக்கிறதுக்கு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது வந்து உங்களோட சாதாரண தரம், அதாவது உங்களோட OLல ஆர்டினரி லெவல் எக்ஸாம்ல 6 பாடம் பாஸ் பண்ணி இருந்தா காணும். அது முக்கியமான பாடங்கள் இல்ல, எனி 6 சப்ஜெக்ட்ஸ், அப்ப 6 பாடங்கள் சித்தி அடைஞ்சிருக்க வேணும். அப்படி இல்லாட்டி A லெவல் பாடத்துல ALல நீங்க 2 பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்க வேணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றுல கணக்காய்வு வைப்பாளராக ஏதாவது ஒரு 5 வருட சேவை காலம் இருந்தாலும் இந்த AAT தொடர முடியும். சோ இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க செகண்டரி ஸ்கூல், அதாவது உங்களோட நீங்க ஸ்கூலிங் செய்துட்டு இருக்கும் போது யூ கேன் ஏர்ன் யுவர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். அப்ப இந்த AAT ஊடாக நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட A லெவல்லயோ இல்ல OL நீங்க O லெவல் முடிச்சா பிறகும் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப நீங்க OL முடிச்சிட்டு அல்லது A லெவல் முடிச்சிட்டு நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு MAAT என்று சொல்லி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும் போது நீங்க பல விதமான பெனிஃபிட்ஸ் எடுப்பீங்க. ஈவன் நீங்க யூனிவர்சிட்டிக்கு போக கிடைக்கலாட்டியும் இந்த AAT கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னு சொன்னால், இந்த லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மெனி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டி, கலனி யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாம் நீங்க AAT கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா டிரெக்டாவே நீங்க டிகிரிக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். பிகாம், BSc இன் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படியான டிகிரி ப்ரோக்ராம்ஸுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப A லெவல் நாங்க 3 பாஸ் எடுத்து தான் யூனிவர்சிட்டி போகணும் இல்ல. A லெவல்ல நாங்க விட்டாலும், A லெவல்ல 2 சப்ஜெக்ட் நாங்க பாஸ் பண்ணி இருந்தாலும் அல்லது OLல 6 பாடம் பாஸ் பண்ணி இருந்தாலும் நாங்க இந்த AAT படிக்கிறதினூடாக நாங்க ஈஸியா யூனிவர்சிட்டியில டிகிரி படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த AAT படிக்கிறதினூடாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்ப நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது உங்களுக்கு AAT படிக்கணும், அதை எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா, முதலாவது நீங்க மாணவராக ரெஜிஸ்டர் பண்ண வேணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா AAT ஸ்ரீலங்கா அசோசியேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க லெவல் 1 எக்ஸாம் எவ்ரி 6 மந்த்துக்கு ஒருக்கா எக்ஸாம் நடக்கும். எவ்ரி 6 மந்த்துக்கு ஒருக்கா எக்ஸாம் நடக்கும்போது முதலாவது 6 மந்த்ல நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் 1 முடிக்கலாம், அடுத்த 6 மந்த் லெவல் 2, அடுத்த 6 மந்த் லெவல் 3. சோ 1.5 வருஷத்துல உங்களோட படிப்பை முடிக்கலாம். அப்ப நீங்க 1.5 வருஷத்துல படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிகிரி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு அக்கவுண்டிங் ஃபீல்டுக்குள்ள போறீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய கோர்சஸ் இருக்குது. ACCA, CMA, CMA, அப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது. அதுக்குள்ள எல்லாம் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அண்ட் நீங்க இப்ப முடிச்சு 3 லெவலும் முடிச்சா பிறகு உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேபி ஆடிட் ஃபர்ம்லயோ இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா எந்த ஒரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று கிடைக்கும். அதுக்கு பேர் MAAT. அதாவது நீங்க ஒரு அங்கத்துவராக நீங்க AATல இருக்கலாம். அந்த அங்கத்துவம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டை தரும். என்னென்னு நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இப்ப நீங்க AAT படிக்கிறீங்க. AAT படிச்சு முடிச்சோன்னே உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட OL ரிசல்ட்ஸ் இருக்கும், A லெவல் ரிசல்ட்ஸ் இருக்கும், அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு இந்த AAT வச்சுக்கொண்டு நீங்க ஈஸியா என்ட்ரி லெவல் ஜாப் சொல்லி அக்கவுண்டிங் ஃபீல்டுக்குள்ள நீங்க காலடி எடுத்து ஈஸியா வைக்கலாம். இந்த AAT முடிச்சீங்கண்டா இப்போ உங்களுக்கு அக்கவுண்டிங் ஃபீல்டுல வேலை செய்யணும், ஆடிட்ல அப்படி வேலை செய்யணும் இருந்தா இந்த AAT ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு AAT கம்ப்ளீட் பண்ணினோன்னு உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அக்கவுண்டிங் ரிலேட்டடான வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப தெரியும் உங்களுக்கு டாக்ஸேஷன், இப்ப டாக்ஸ் வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. எல்லாருக்குமே டின் நம்பர் கிரியேட் பண்ணணும், எல்லாருமே டாக்ஸுக்குள்ள இருக்கணும். 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் எல்லாரும் டாக்ஸ் அக்கவுண்ட் வச்சுக்கொள்ளணும். இப்ப நிறைய ரூல் வந்தது. சோ நீங்க AAT படிக்கிறதினூடாக அந்த புது விதமான டாக்ஸ் பெர்சன்டேஜ் இப்படி எல்லா விதமான டீடைல்ஸையும்
நாலேஜையும் நீங்க இந்த WAT-யினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப உங்களுக்கு டாக்ஸ் நாலேஜும் உங்களுக்கு வரும். அதே நேரம் உயர்கல்வி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க WAT படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, 3 லெவலையும், லெவல் 1, லெவல் 2 அண்ட் லெவல் 3, இந்த 3 லெவலையும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சா, இப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்குதானே, இலங்கையின் பட்டய கணக்காளர் நிறுவனம் வந்து இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். அது அங்க இருக்கிற லெவல்களை முடிக்கும் போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வரும். சோ அதுல நீங்க இப்ப நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அதுல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ல பிசினஸ் லெவல் 1 நீங்க ஃபுல்லா எக்ஸெம்ஷன். உங்களுக்கு பிசினஸ் லெவல் 1 வந்து நீங்க செய்யவே தேவையில்லை. பிசினஸ் லெவல் 2ல 2 பாடம் உங்களுக்கு எக்ஸெம்ஷன் கிடைக்கும் WAT கம்ப்ளீட் பண்றதின் ஊடாக. அது மட்டும் இல்ல, BSc அப்ளைடு அக்கவுண்டிங் என்று சொல்லி ஒரு ஜெனரல் டிகிரி, அதுல வந்து 34 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 34 சப்ஜெக்ட்ல 10 சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸெம்ஷன் கிடைக்கும். அதே நேரம் நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணினா பிறகு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதுல நான் 1 by 1 சொல்லி கொண்டிருக்கிறேன். CA உங்களுக்கு எக்ஸெம்ஷன்ஸ் இருக்கு. அதே நேரம் CIMA CIMAவுல பாத்தீங்கன்னு சொன்னா சர்டிபிகேட் லெவல் ஃபுல்லா, சர்டிபிகேட் லெவல் வந்து கம்ப்ளீட் எக்ஸெம்ஷன். ஆபரேஷன் லெவல்ல ஒரு சப்ஜெக்ட் எக்ஸெம்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல பிள்ளைகள், ACCA இருக்குது. அந்த ACCAல வந்து நாலேஜ் அந்த செக்ஷன்ல 3 பாடம் எக்ஸெம்ஷன் வரும். திறன் தொகுதியில ஒரு பாடம் உங்களுக்கு எக்ஸெம்ஷன் கிடைக்கும். அதே நேரம் ஆஸ்திரேலியாவின் பொது கணக்காளர் நிறுவனம் IPA என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல IPA கோர்ஸ் படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் IPA-ல. அண்ட் HDAF சொல்லி சொல்றது கணக்கீடு மற்றும் நிதியியல் உயர் டிப்ளோமா. இதுல வந்து உங்களுக்கு அந்த டிப்ளோமாவோட ஃபர்ஸ்ட் இயர் வந்து எக்ஸெம்ஷனாக இருக்கும். அதே நேரம் CMA ஸ்ரீலங்கா, அதுல ஃபவுண்டேஷன் லெவல் ஃபுல்லா எக்ஸெம்ஷன் நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணினால். ஆபரேஷன் லெவல்ல 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு எக்ஸெம்ஷன் கிடைக்கும். CIPM அதாவது சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா CCHRM வந்து எக்ஸெம்ஷன். அண்ட் நீங்க இல்ல எனக்கு அக்கவுண்டிங் ஃபீல்டு இல்ல, நான் HR ஃபீல்டுக்குள்ள போறேன்னா நீங்க இந்த WAT கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு CCHRM எக்ஸெம்ஷன் எடுத்து HRM ஸ்டடீஸை நீங்க கண்டினியூ பண்ணலாம். அதே நேரம் ஸ்லியர்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இலங்கை மேம்பட்ட தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஸ்லியர்ட் இருக்குது. டெக்னிக்கல் காலேஜ் இன் ஸ்ரீலங்கா இருக்கு. இதுல நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸெம்ஷனா இருக்கும். HND அதோட WAT கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் HNDA படிக்கணும்டா A லெவல்ல 3 பாடம் பாஸ் பண்ணி இருக்கணும். A லெவல் 3 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணி இருக்கணும். பட் இப்ப உங்களுக்கு A லெவல் 2 சப்ஜெக்ட் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு HNDA படிக்க விருப்பம்டா இந்த WAT லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த WAT கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா நீங்க HNDA-க்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. HNDA படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. அது மட்டும் இல்ல, யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர்றாங்க நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணினா. அதாவது ருகுணு யூனிவர்சிட்டியில நீங்க MBA படிக்கலாம். எப்படி MBA படிக்கலாம்? டைரக்டா நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணி அதே நேரம் WAT-யோட 1 வருஷம் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமெண்டா, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் WAT இருக்குமென்னு சொன்னா நீங்க MBA-க்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம் ருகுணு யூனிவர்சிட்டி. அதே மாதிரி ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி இருக்குது. அதுல நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னா நான் ஏர்லியா சொன்ன மாதிரி BCom டிகிரி முடிக்கலாம், BBA டிகிரி முடிக்கலாம், BSc இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BSc இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படியான டிகிரி எல்லாம் முடிக்கலாம். அப்ப டிகிரியை ஈஸியா நீங்க கேப்சர் பண்ணணும்னா இந்த WAT ஒரு ஆரம்ப ஒரு அடித்தளமாக ஃபவுண்டேஷனாக இருக்குது. அப்ப WAT-யை நீங்க படிக்கிறதினூடாக நிறைய யூனிவர்சிட்டிஸ், நாட் ஓன்லி ஜாப்ரா, கொலம்போ யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி என்று நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ WAT-யை நீங்க உங்களோட செகண்டரி எஜுகேஷனுக்குள்ளேயே சேர்த்து நீங்க இதை படிச்சுட்டு வரும்போது உங்க சின்ன ஏஜ்லயே, நீங்க உங்களோட குறைந்த வயதிலேயே நீங்க நிறைய பெனிஃபிட்ஸை அடையக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நீங்க இப்படி WAT ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினோன்னு, அதாவது எவ்ரி 6 மந்த் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்க எல்லா எக்ஸாமும் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இறுதி பரீட்சைக்கு தோற்றியோ ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. PF அதாவது பாஸ்ட் ஃபைனலிஸ்ட் சொல்லி ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அது சும்மா இல்ல, BMICH-ல பெரிய கான்வெகேஷன் மாதிரி நடக்கும். உங்களுக்கு பெரிய ஒரு பட்டமளிப்பு விழா வச்சு BMICH-ல அவார்ட் பண்ணுவாங்க. அவார்ட் பண்ணும்போது நீங்க ஒரு மெம்பர் ஆகலாம். பாஸ்ட் ஃபைனலிஸ்ட் என்ற ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ பிஎம்ஐசிஹெச்சுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கும். அந்த அந்த பிஎம்ஐசிஹெச்ல அவார்டு எடுக்கணும், நான் போட்டோ எடுக்கணும், டிகிரி எடுக்கணும் எல்லாம் நிறைய உங்களுக்கு கனவுகளோட இருப்பீங்க. இந்த WATயே உங்களுக்கு வழிவகுக்கும் இந்த பிஎம்ஐசிஹெச்சுக்குள்ள போய் ஒரு அவார்டிங் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, WAT பாடத்திட்டத்திற்கான அமைப்பு உங்களோட சிலபஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரவீந்தர் சார் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். தேங்க்யூ வெரி மச். WAT பாடத்திட்ட அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதாவது WAT மட்டங்கள் வந்து 3 இருக்குது. WAT 1, WAT செகண்ட் லெவல், WAT தேர்ட் லெவல். முதலாம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என்ற 3 வகை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முதல் நிலையில நிதி கணக்கியல், வணிக கணிதம் மற்றும் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ், அதோட வணிகச்சூழல் பிசினஸ் என்வாயன்மெண்ட் என்ற பாடங்கள் இருக்கும். லெவல் 2 பொறுத்த மட்டும் உங்களுக்கு மேம்பட்ட நிதி கணக்கியல், டிஜிட்டல் என்வாயன்மெண்ட், அதோட வணிக சட்டம் பிசினஸ் லோ, அதோட வணிக மேலாண்மை என்ற பாடங்கள் வந்து லெவல் 2ல இருக்கும். அதோட லெவல் 3 பொறுத்த வரையில நிதி அறிக்கை, அதாவது ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், மேலாண்மை கணக்கியல், அதாவது அடுத்தது ஆடிட் என்ற கணக்கீடு மற்றும் வரி விதிப்பு, அதாவது டாக்ஸேஷன் என்ற பாடங்கள் வந்து இருக்கும். அதுக்கு அப்பால இந்த 3 லெவல்களையும் நீங்க முடிச்சு கொண்டிருக்கும் போது அதே நேரம் நீங்க பிசினஸ் கம்யூனிகேஷன் என்ற ஒரு சப்ஜெக்டையும் நீங்க எடுத்து சிறப்பு பாடமாக அந்த பாடத்தை முடிக்கும் போது உங்களுக்கு WAT என்ற விஷயம் வந்து முற்றுமுழுதாக நீங்க முடித்த ஒரு நபரா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்தது முக்கியமான ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா எங்களுடைய லெக்சர் பேனல், அதாவது எங்களுடைய வளவாளர் குழுவை பாத்தீங்களா இருந்தா கலாநிதி மிஸ்ஸஸ் லோகேஸ்வரி சூரியகுமரன், மற்றது மிஸ்ஸஸ் அனுஜா ரவீந்தர் சீனியர் லெக்சரர், மற்றும் மிஸ்ஸஸ் RT ஜெனிட்டா சீனியர் லெக்சரர். இவர்கள் வந்து உங்களுக்கு போதுமான தாராளமான அறிவுகளை உங்களுக்கு தரக்கூடிய கேப்பபிளான வளவாளர் குழாம் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அதோடு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சப்ஜெக்டை பொறுத்தவரையில் டாக்டர் EB வீரசிங்கம், மற்றும் உங்களோட டாக்ஸேஷன் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் மிஸ்டர் இளங்குமரன், அத்தோடு எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையில் மிஸ்டர் ரிசி டானி, அத்தோடு கணக்கீடு மற்றும் அந்த பாடத்தை பொறுத்தவரை கணக்கீடு மற்றும் உங்களோட ஆடிட் சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் இளங்குமரன் சார், மிஸ்டர் P இளங்குமரன் சார் அதை துறை தேர்ந்தவர், அவரால் அந்த பாடங்கள் முன்னெடுக்கப்படும். அத்தோடு மிஸ் R கேஷிகா அவர்கள் வந்து இன்ஃபர்மேஷன், அந்த டிஜிட்டல் சிஸ்டம் தொடர்பான அந்த பாடத்தை IT தொடர்பான பாடங்கள் வந்து அவள் எடுக்கப்படும். அத்தோடு கணக்கீடு தொடர்பான பாடங்கள் வந்து மிஸ் R சதுஷனா மேடத்தால உங்களுக்கு இந்த பாடநெறிகள் கற்பிக்கப்படும். நெக்ஸ்ட். அதோடு பார்த்தீங்கன்னா அடுத்த விடயம் வந்து உங்களோட டைம் டேபிள், ரைட்? இதுதான் உங்களோட லெவல் 1க்குரிய டைம் டேபிளாக இருக்கும். லெவல் 1க்குரிய டைமாக உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே, இடையில உங்களுக்கு வியாழக்கிழமை வந்து ஒரு விடுமுறை நாளாக இருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, ஃப்ரைடே வந்து உங்களுக்குரிய பாடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. நேர சூசி இங்கே வழங்கப்பட்டிருக்கிற அமைய இடம்பெறும். வளவாளர்களும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன்படி இந்த வளவாளர்கள் உங்களுக்குரிய பாடங்களை கற்பிப்பார்கள். நெக்ஸ்ட். லெவல் 2 பொறுத்த மட்டும் உங்களுடைய டைம் டேபிளாக தேர்ஸ்டே பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வந்து லெவல் 2க்கும் லெவல் 3க்கும் பொதுவாக நாங்கள் தேர்ஸ்டே டைம் செட் பண்ணியிருக்கிறோம். அதோட சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 6லேருந்து 8 மணி வரையும் உங்களுக்கு ஒரு செஷனும், 8லேருந்து 9:30 மணி வரையும் அடுத்த செஷனுமாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் லெவல் 2க்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 பொறுத்த வரையில் நீங்கள் ஒர்க்கிங் பீப்புள் பெரும்பாலும் இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸோட படித்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்கள். உங்களுக்கான டைம் ஷெடியூலாக மண்டே டு தேர்ஸ்டே 8லேருந்து 9:30 மணி வரையும் ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்குது. அதற்கு அப்பால பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பாடம் மாத்திரம் உங்களுக்கு 6:30லேருந்து 8 மணி வரையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. நன்றி. Next slide, please.
இவ்வளவு விடயங்களும் தான் உங்களுக்கு அறிமுகமாக சொல்லப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள். அதற்கு அப்பால உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு விடயம், எங்களுடைய கிளாஸஸ் வந்து 2ஆம் மாதம் 2ஆம் எங்களுடைய வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மாணவர்கள் வந்து 2ஆம் தேதியிலிருந்து எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விடயங்களை எடுத்துச் செல்லுமாறு பணிவாக கேட்டுக்கொண்டு, இந்த தருணத்திலே எமது பாஸ் இன்ஸ்டிடியூட் டிரெக்டர் பணிப்பாளராகிய எமது மிஸ்டர் MS ஹேவகேஸ்வர இந்த சந்தர்ப்பத்தில் இன்வைட் பண்ணி அவர் மூலமாக ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மஞ்சுளா சார். Yeah, okay. Okay, thank you very much, Ravi. So students, I can speak in English only. Now let me introduce, just give a small introduction about my class. So this is a PAS Institute. We have been conducted classes for Sinhala medium and English medium students for several years, and I have seen and I have noticed there are a lot of inquiries coming from Tamil medium students, because as far as I know, there is no specific, established classes for Tamil medium online. So this is a very good opportunity. So we have decided to start a Tamil medium class, I think together with Ravi sir. So let me tell you something about Ravi sir also. He's one of my friend since so many years right now. So actually we together went to Maldives sometime in 2013, I guess, for a training. So there onwards still we are continuing our friendship. So I have requested several times to start this class, but this time only it was worked out. So luckily now we are starting the new classes, and the meantime this is going to be the new syllabus to you. So IIT Institute has introduced their new syllabus, which is going to be the first exam, which will be held in July 2026. So you all are very lucky, and this will be a good opportunity for you to learn the new syllabus as the first batch. And the meantime, you all are lucky. This is the first time we are going to start the classes, Tamil medium also. And when I see the lecture panel, I think we have a very good lecture panel. I think we should thanks to Ravi sir. So putting a lot of efforts to bring very high caliber and well educated lecture panels. Even single medium and English medium also, we don't have this much of a talented and educated lecture panel. So this will be a very good opportunity. So you can learn a lot of things, not only theoretical subjects, because you can learn anywhere theoretical subjects, but the people who are in the educational sector, who has lot of talent, lot of educated qualifications, they will give you a guidance how to develop your career, how to see the opportunities around you. So they have a lot of knowledge. So that's your responsibility to take and extract everything from there, right? So don't stick to the theoretical subjects. Talk to them when you have questions. Via our WhatsApp numbers are shared in the WhatsApp group, so you can contact them and get the maximum out of this class. In the meantime, I would like to say kind of a facilities that we offer from PAS Institute. So not only we are doing online class, we are giving online recordings. Especially we are doing night class. That would facilitate for you to complete your entire things daily and then come to the classes in night. So I would rather request you to join with online classes at the right time. So we have given you the timetable also, so that you will get the live update. In case if you couldn't come to the classes, so you have opportunity to watch the recording again and again. So we are not going to remove any recordings from you, so it will be there until the end of your exams. So but my humble request is we know you have all the recordings with you, but don't
wait until the last moment. That's not the way we need to learn. Learning is something has to be done over the continuous period. It doesn't happen overnight. So you need to continue week by week. So whenever the lectures are delivered, your responsibility is to learn them and come back to the next class. So make sure that, because I have seen a lot of students, because we have given these recording opportunities until the exam. So they kept everything compiled until the exam, and then they will get a lot of pressure and won't be able to complete the exam properly. So don't wait until the last moment. So do it continuously. So if you do something over the time of period only, you will get the continuous improvement. So that's another request. So as I said, there are facilities we have been given. So we will give you a LMS facility, LMS system login. So whenever you need to watch the recording again, so you can do it. And the meantime, there are set of LMS system is developed in such a way, so MCQs are available in that particular lectures. Even you can comment on that particular lecture. So admin from the back end, we will see whatever the comments you have put it there. So you can say good things and in the bad thing also regarding the lectures. So those are the positive thing. And as I said, so you have a best lecture panel. So I should thanks again to Ravi sir and bringing them into the PAS Institute. And the meantime, finally, I'm not going to talk about AAT because I have seen when I went to the delivering the introduction session, so they talk about a lot, even the exemptions, how to register with the institute. So I just want to emphasize one thing. So you need to register with AAT Institute. So we will guide you how to do it through the online session and with the recorded video also. So I would like you to try and register yourself rather than asking institute to do it, because that's your information that need to be filled into the online registration so that you can get the online student registration through AAT. And the meantime, you need to remember one more thing. When you get the student registration, so every year you need to re-register it, not re-register. I would say it's a renewal. So you need to renew your studentships until you complete the exam. So until you complete the exam, you need to renew it. So you will get a letter from AAT Institute end of the December, end of the year, so that you have to pay that particular amount what they ask for. Then you can renew your studentships until you complete the exams. So what will happen if you didn't do that? So you are not going to be a valid students in their system. So if that is the case, you are not going to get any update from AAT Institute, right? So that we need to make sure the one time only we can register with the AAT Institute, right? Even you can marry and divorce it again, but with AAT you can't do that. It's only one time registration, and then year by year you need to renew your studentships until you get the pass finalist certificate. So that's the one. That's the thing. Basically, I need to highlight. So I would like to thank you for joining with our class and believe in us. And meantime, I would like to request you to promote our class. Basically, if you can introduce to your friend and tell them about our class, because you can see the lecture panel how strong they are and how educated they are. So you can get lot out of them. So please introduce our class to the your peers, colleagues, and the other students. Maybe because they might be searching some of the classes, but they, as I said previously also, there are a lot of students comes to me and asking for a Tamil medium class, but I was not in a position to give a solution to them. But now, yes, I have. So in the same manner, you can
introduce our class to those students as well. Because whatever effort that we put, but it doesn't work out into the level that we wanted. So you are the strong communicator. I mean, believe people who believe in you when you say that about the class. So I am going to wrap up the meeting with that, and thank you very much for your joining with the class today. And we will continue the classes from 2nd of February onwards. And all the very best for you and for the lecture panel as well. Thank you very much. Thank you very much, Manjula sir. உண்மையிலே எங்களுக்கு இந்த தமிழ் மீடியத்திலான கிளாஸை இவ்வளவு கதியாக ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையில எங்களுடைய மஞ்சுள சாருடைய பாஸ் இன்ஸ்டிடியூட்டுகளாக இணைஞ்சு செய்ய தொடங்குறதுனால தான் நாங்கள் இவ்வளவு விரைவாக இந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்தக்கூடிய மாதிரி இருந்து அந்த வகையில் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை எங்களோட சாருக்கு மஞ்சுள சாருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நன்றிகள் நாங்கள் தெரிவித்து கொண்டு இந்த உங்களுக்கு தெரியும் சார் சொன்ன மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் அதுகளை நீங்களாக பார்த்து கொள்ள வேணும். தடங்கள் ஏதும் இருந்தால் அதுகளை எங்கள்கிட்ட சில அட்வைஸுகளையும் கைடன்ஸுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோட உங்களுக்கு தெரியணும் இந்த வேல்யூவான இந்த லெக்சர் பேனல் வந்து உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்றதை ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணி கொள்வீங்க. அந்த வகையில் நம்பிக்கையோட மூவ் ஆகலாம். இந்த லெக்சர் பேனல் வந்து கட்டாயம் உங்களை எக்ஸாம்ஸில் வெற்றி அடைகிறதுக்கு நல்ல மார்க்ஸ் பெற்று இந்த ஒவ்வொரு கட்டங்களையும் கடக்கிறதுக்கு அவங்க மென்மேலும் வெளிச்சேர்ப்பாங்க, உதவியாக இருப்பாங்க. அந்த நம்பிக்கையோட மூவ் ஆகுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வளவாளர் குலாத்தோட இந்த கல்வி நிறுவனம் வந்து உங்களுடைய எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட மூவ் ஆகலாம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இணைஞ்சு கொண்ட எமது விரிவுரையாளர்கள் மற்றும் எமது டிரெக்டர் மஞ்சுள சார் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.